நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 5 விதமான ஜெபம் இருக்கிறது. எலியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஜெபத்தின் மூலமாக பூமியில செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபத்தின் மூலமாக தான் சாதனை செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே அமைதியா இருந்தா ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், ஜெபிப்பதற்கு தடை வருது அப்படின்னா அப்ப உன்னுடைய ஜெபம் வல்லமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்துக்கு மட்டும் தடை வந்துருச்சு, ஜெபம் பண்ண மனசு வரல, ஜெபம் பண்ண பிடிக்கல அப்படின்னு என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு நல்லா தெரியும் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தினால நிறைஞ்சு நீ ஜெபம் பண்ணினா உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், உன் குறைகள் எல்லாம் நிறைவேறிடும், உன் பக்கம் கர்த்தர் இருந்து அற்புதம் பண்ணிடுவாரு, ஆச்சரியமா உன்னை நடத்திடுவாரு. ஆகவே இது நடக்க கூடாது என்பதற்காக சாத்தான் தடை செய்கிறான். அல்லேலூயா. நீ ஜெபிக்காததுனால நீ சோர்ந்து போக கூடாது. ஜெபத்தை தடை செய்கிறவன் ஒருவன் இருக்கிறான். நல்லா அவனுக்கு தெரியும், நீ ஜெபம் பண்ணிட்டா தேவனுடைய பிள்ளை ஆயிடுவ, நீ ஜெபம் பண்ணிட்டா வென்று விடுதலை பெற்றுடுவ, நீ ஜெபம் பண்ணிட்டா உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அப்ப அவன் வெக்கப்பட்டு போயிருவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க வேணும், இடைவிடாமல் ஜெபிக்க வேணும். லூக்கா 18 சொல்லுகிறார், எப்போதும் ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் ஊழியம் பண்ணி இரவெல்லாம் ஜெபம் பண்ணாராம். ஆமென். சிலுவை பரியந்தம் அவர் ஜெபித்தார். சிலுவையிலே தொங்கும் போது 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவர் தொங்கிக்கிட்டு இருக்கும் போதும் ஜெபம் பண்ணார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணார். ஜெபம் வாழ்வோ சாவோ, ஜெபம் தான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். வாட் இஸ் த ரீசன்? அது என்ன? அதனுடைய ஜெபம் என்ன? தேவனோட பேசுதல், தேவனோட பேசுதல். தேவனோட அவர் இருக்கிறார் என்று நீ நம்பணும் அப்படின்னா அவரோட பேசுவேன். அவர்